ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தென்காசி சிவா டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அந்த ஸ்பெஷல் வீடியோ. நீங்களும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது வந்து மெயின் கிளாத்து, இது வந்து அளவு ப்ளவுஸு. இது பாருங்கள் லைனிங் கிளாத்து, 1 மீட்டர் லைனிங் கிளாத்து எடுத்துருக்கேன். ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கமும், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பேக் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கிளாத் வந்து நேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழ் பக்கம் பாருங்கள், மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. பாருங்கள், அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பாருங்கள், நடு சென்டரில் செக் பண்ணுங்கள். கரெக்டாக 7.5க்கு 7.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக 7.5 அந்த ஒரு பாயிண்ட் வச்சுருங்க, மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேல் பக்கம், சரிங்களா, தையலுக்காக. அடுத்து ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள். ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கீழ் பக்கம் கரெக்டாக வச்சு பாருங்கள். நமக்கு ப்ளவுஸோட லென்த்து 14.25 இருக்குது. பாருங்கள், 14.25 கரெக்டாக வச்சுருங்க. அதில் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருங்க. இப்போ இந்த 2 மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், சைடு ஜாயிண்ட்டுக்கு பாருங்கள் ப்ளவுஸில் அதை கரெக்டாக இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்ருங்க. பாருங்கள், டபுளாக கரெக்டாக மடிச்சிட்டேன். அக்குள் சைடு கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிட்டு பாருங்கள், ஒரு பின் எடுத்து கரெக்டாக அந்த பக்கம் பின் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து விலகவே செய்யாது, சரிங்களா. பாருங்கள், பின் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஷோல்டர் பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கமும் ஒரு பின் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பின் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக உட்காந்துடும், நமக்கு வெட்டது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக கீழே இடுப்பு சைடை கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே வச்சுருங்க. இந்த பக்கம் மார்க் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக இந்த மார்க்குக்கு மேலே இந்த பேக் நெக் இறக்கி வச்சுட்டு கரெக்டாக இந்த இதையும் கோட்டுக்கு மேலே வச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தோட ரெடி அகலத்தை மார்க் பண்ணி விட்டுருங்க. அதிலிருந்து 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஷோல்டர் பக்கம் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நேராக மார்க் பண்ணிடுங்க. அதிலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், கழுத்து கரெக்டாக பிடிச்சிட்டு அடுத்து பாருங்கள், பேக் நெக் இறக்கத்தை கரெக்டாக இந்த மார்க்கில் கரெக்டாக பிடிச்சிட்டு பாடி சுற்றளவு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் எங்கே முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல முடியுது, ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுருங்க. ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு நேராக மார்க் பண்ணிடுங்க. இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேல் பக்கம் தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, அதை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், கழுத்தோட ரெடி அளவை சும்மா லைட்டாக இந்த மாதிரி டாட் மார்க் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ப்ளவுஸோட டாப் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பின்னை எடுத்துவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மார்க் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணலாம். பாருங்கள், கழுத்து அகலம் இருக்கும் பாருங்கள், 3 இன்ச்சு இருக்குது. இதுன்னு பாருங்கள், கீழே 3 இன்ச்சு தான் இருக்குது, அதே மாதிரி 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் அகலம் பாருங்கள் 6.25 இருக்குது. கரெக்டாக கீழ் பக்கம் 6.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் ஸ்டோல் இருக்கும் பாருங்கள், 10.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. கீழ் பக்கமும் 10.5க்கு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த மார்க்லாம் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக அந்த ஸ்கேல் அளவு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஆம்கோல் இறக்கத்தை மார்க் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லா மார்க்கும் பண்ணிட்டோம். இப்போ பிரின்ஸ்கேவ் எடுத்து கழுத்து வளைவு ட்ராப் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி ஆம்கோல் சைடும் வளைவு ட்ராப் பண்ணி விட்டுடலாம்.
என்னப்பா? சரி போ, அக்காவோட விளாடு போ. பாருங்க, அடுத்து நம்ம டாட் மார்க் பண்ணிட்டுலாம். இப்போ நம்ம பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆம்கோல் சைடு கட் பண்ணும்போது எப்போதுமே ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கம் வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் போட்டுருங்க. அடுத்து நம்ம பேக் நெக் இறக்கம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பேக் நெக் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஷோல்டர் அகலம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் இன்னொரு தடவை செக் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக 2 ஷோல்டரும் கரெக்டாக பிடிச்சிட்டு வச்சு பாருங்கள். இந்த பக்கம் 4 இன்ச்சும் இந்த பக்கம் 6 இன்ச்சு இருக்கான்னு பாருங்கள். இந்த பக்கம் 4 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி அதிகமாக இருக்குது. கரெக்டாக அந்த ஒரு புள்ளியை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போதுமே அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது ஷோல்டர் அகலத்தை கரெக்டாக இருக்காங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறது பாருங்கள், பேக் சைடு கட் பண்ண பீஸை அப்படியே திருப்பி வச்சுருங்க. பாருங்கள், ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்குது, ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் பண்ணிடுங்க. இது லைனிங் ப்ளவுஸு, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மடி தைக்கிறது கேப்பிட்டால் போதும். பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அளவு ப்ளவுஸோட பேக் சைடு சரிங்களா, ஸ்லீவோட பேக் சைடு மேல் பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக பாருங்கள். அந்த கோட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்லீவோட ரவுண்டை மார்க் பண்ணிட்டுலாம். அடுத்து பாருங்கள், ஸ்லீவோட ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதுலேருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், கோட்டுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்லீவையும் இந்த மடிப்பு வச்சுக்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பாருங்கள், ஸ்லீவ் முடியுது அப்படிங்கிறத மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்லீவ் முடியுதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் இந்த இடத்துல இருக்குது, அதில் ஒரு மார்க்கு, அதிலிருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஸ்லீவ் ஜாயின் இந்த இடத்துல இருக்குது, அதை கரெக்டாக அழுத்தி பிடிச்சிட்டு உள்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிடுங்க, அதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ப்ளவுஸை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுங்க. இதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அடுத்து பாருங்கள், ஆம்கோல் அளவுக்கும் ஸ்லீவ் ரவுண்டுக்கும் மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணியாச்சு. 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டும் மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. ஆம்கோல் மார்க்குக்கும் ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. சென்டர்லேயும் ஒரு சிசர் மார்க் பண்ணிடுங்க. ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த மார்க்கில் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கட் பண்ணி எடுத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. இதுதான் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு சரிங்களா. இப்போ நம்ம ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடு ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மார்க்கை கரெக்டாக இந்த சிசர் மார்க்கில் வச்சு அளந்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக 1/2 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான மார்க்கில் அடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. இப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக சிசர் மார்க்லையும் கவுட்டையும் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்க்க நமக்கு கரெக்டாக வந்து சாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் சைடு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணது பாருங்கள், ஓப்பன் சைடை வந்து நம்ம பக்கம் வச்சுக்கோங்க, ஃபோல்டிங் வந்து அந்த பக்கம் இருக்கட்டும். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. இது வந்து நேர் கட்டிங்கு. சைடில் ஒரு 3/4 இன்ச்சு கேப் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க.
இந்த 3/4 இன்ச்சு ஏன் விட்றேன்னா, சில ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஈவன் பண்ணுறதுக்காக தான் 3/4 இன்ச்சு விட்டுருக்குறேன். கரெக்டாக அந்த கோட்டு மேலே பேக் பீஸ் எடுத்து வச்சுருங்க. பாருங்க, கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன். அடுத்து நம்ம பேக் பீஸோட கழுத்து அகலத்தை மட்டும்தான் இதை வச்சு மார்க் பண்ணணும். கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ப்ளவுஸோட உயரத்தை ஃப்ரண்ட் பீஸில் மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸை அப்படி எடுத்துடலாம். பாருங்கள், ஷோல்டரில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்மிங்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த எம்மிங் 1/4 விட்டுருந்ததை மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அதையும் மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு சிசர் மார்க் இருக்குது. இதிலேருந்து நம்ம 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு உள்பக்கமாக ஏன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் சைடு ஒரு டாட் பிடிச்சிருப்போம். இந்த டாட் பிடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். இதை ஈவன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக ரெடி அளவு வந்து அந்த கோட்டில் கிடச்சிருக்கு. அதிலிருந்து தையலுக்காக 1/4 இன்ச்சு இது வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுடலாம். பாருங்கள், இது வந்து ரெடி அளவு, இது வந்து இந்த இதில் ரெடி அளவு. சரிங்களா? பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட்டை கரெக்டாக இந்த ரெடி அளவில் வச்சுட்டு இந்த ரெடி அளவு பார்த்திங்கன்னா லைனு, அந்த லைனில் கழுத்தோட இறக்கம் எங்கே வருது அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த ரெடி அளவில் மேலே வச்சுருக்கிறேன். ஷோல்டர் ஜாயிண்டில் வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல ரெடி அளவு வருது. பாருங்கள், கொக்கிப்பட்டி இந்த இடத்துல இருக்குது. ரெடி அளவு இது. பாருங்கள், இது ரெடி அளவு, இது தையலுக்காக. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இதிலேருந்து தையலுக்காக மேல் பக்கம் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த சென்டர் தான் நமக்கு ரெடி அளவு. அடுத்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கே வச்சு கரெக்டாக இந்த லைன்லேயும் இந்த லைன்லேயும் வச்சுட்டு ஒரு வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இதுதான் நமக்கு ரெடி அளவு. அந்த ரெடி அளவில் ஐப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஐப்பட்டியோட ஸ்டார்டிங் அளவை கரெக்டாக வச்சுட்டு கீழே பக்கம் பாருங்கள், நமக்கு பட்டி ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல டாட் பிடிப்போம். அதுக்காக அந்த டாட் பிடிக்க லெவலை அப்படியே மார்க் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு கீழே பாருங்கள், பட்டி ஜாயிண்ட்டுக்கு கீழ் பக்கம் பட்டி ஜாயின் பண்ணால் அதுக்குள்ளே மார்க்கு. சரிங்களா? இந்த 2 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், மெயின் டாட் மார்க் பண்ணுறது எப்படின்ட்டு கரெக்டாக அந்த மெயின் டாட்டையும் ஷோல்டரில் ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள் தையல், இந்த தையலையும் கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கில் கரெக்டாக அந்த தையல் மேலே வச்சுட்டு கீழ் பக்கம் அப்படியே அளந்துப்பாங்க. பாருங்கள், மெயின் டாட் இந்த இடத்துல இருக்குது, அதில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதில் இருந்து பாருங்கள், மெயின் டாட்டோட இறக்கம் பட்டி ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதில் வச்சுட்டு அப்படியே கீழ் பக்கம் தையலோட சேர்த்தே மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இதுதான் நமக்கு ஃப்ரண்டோட இறக்கம். சரிங்களா? இந்த மார்க்கு பேக்கோட இறக்கம். அடுத்து பாருங்கள், அளவு ப்ளவுஸில் கிராஸ் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து கொக்கி இருக்குது, அதோட 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துட்டு பாருங்கள் 3.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக அந்த 3.5 இன்ச்சு இதுலேருந்து மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், உள் பக்கமாக எடுத்துகிட்டு இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். டேப் வச்சு வந்து பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் 1.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிடுங்க.
அடுத்து பாருங்கள் சைடு வந்து கரெக்டாக இந்த மாதிரி சைடை பிடிச்சிட்டு பாருங்கள் ஆம்கோல் வந்து அரைஞ்சு கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு அது மேலே வச்சுருங்க. அந்த மார்க்கில் பாருங்கள் பட்டி ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, அதில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுருங்க. சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த சென்டர் மார்க்கை கரெக்டாக அந்த மாதிரி மடிங்க. பாருங்கள் மடிச்சுட்டு விரலில் வச்சு நல்லா நீவி விட்டுருங்க. இந்த 3ஆவது மார்க்லேயும் ஒரு சிசர் போட்டு விட்டுறலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் விரலில் வச்சு நீவி விட்ட பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஏ சிம்பிள் மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டுருங்க. அடுத்து பாருங்கள் ஆம்கோல் சைடு டாட் மார்க் பண்ணுறதுக்கு மெயின் டாட்டையும் ஆம்கோல் டாட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வச்சு பாருங்கள். நமக்கு ஆம்கோல் டாட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது, முடியுது வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடியுது பாருங்கள். இதில் வந்து நம்ம அரைஞ்சி ஃப்ரெண்டுக்கு அவுத்தர் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அரைஞ்சி கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப் வந்தால் தான் நம்ம கட் பண்ணது வந்து சரின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் கொக்கிப்பட்டி டாட் மார்க் பண்ணுறதுக்கு லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். கரெக்டாக நம்ம தையலோடு சேர்த்து 3 இன்ச் இருக்குது, அந்த 3 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிடுங்க. இந்த டாட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 டாட்டுக்கும் நடு சென்டரில் வரணும். இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி ஆம்கோல் சைடு டாட்டுக்கு மார்க் பண்ணி விட்டுருலாம். இந்த இடத்துல வச்சு போட்டுருங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர் எடுத்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் சைடோட சேஃப் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் பேக் சைடு எடுத்து அதுக்கு மேலே கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் பட்டி வந்து கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்ருங்க. அடுத்து பாருங்கள் அளவு ப்ளவுஸில் பட்டியோட லென்த் ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டான அளவு 3.25 இன்ச் இருக்குது. இதோட ஜாயிண்ட்டுக்கு அரைஞ்சி சேர்த்து 4.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள் 4.25 வச்சு மார்க் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள் கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.5 இன்ச் இருக்குது, அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4.25 இன்ச் வச்சுருப்பேன், இங்கே அரைஞ்சி மைனஸ் பண்ணிவிட்டு 3.25 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள் சைடில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.5 இன்ச் இருக்குது, அதோட அரைஞ்சி சேர்த்து 4 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ஃப்ரண்டோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.5 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு அப்படியே 3ஆவது மார்க் வச்சுருங்க. நமக்கு 10.25 இன்ச் இருக்குது, இங்கேருந்து கரெக்டாக 10.25 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 மார்க்குகளையும் நம்ம போட்டு மாதிரி வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இதான் ரெடி அளவு. இதிலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக, இது வந்து ஃப்ரண்ட் சைடு மார்க்கு, இது வந்து சைடில் மடிச்சு தைக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ இந்த பட்டி வந்து இதில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுத்துகிட்டு இதை 3ஆவது மார்க்கில் வைங்க. பாருங்கள் எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். கரெக்டான மார்க்கில் தான் முடியுது.
அதை அப்படி உள்பக்கமாக மடிச்சுட்ருங்க. பாருங்கள், இந்த இடத்துல சிசர் மார்க் இருக்குது, அதுக்கு நேராக லைனை வச்சுட்டு பாருங்கள். இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, இந்த மார்க்கில் இருக்குது. இதில் இருந்து 6 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துட்டு கரெக்டாக இப்போ 2வது மார்க் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100% வந்து பர்ஃபெக்டாகவும் உங்களுக்கு வரும். பாருங்கள், இதுதான் மெயின் கிளாத். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவில் பாருங்கள், நமக்கு வந்து டிசைன் இருக்குது, அதனால் இதை வந்து நடு சென்டரில் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கரெக்டாக நடு சென்டரில் வச்சுட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், பேக் சைடு கட் பண்ணும்போது கரெக்டாக பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாத்துக்கும் கிளாத் வருதா அப்படிங்கிற இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டியை வந்து வச்சு பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. நீங்களும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணியிருந்தேன், நல்லா கட் பண்ணியிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.